முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டதா என்ற கேள்விக்கு இல்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரி, 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 முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இல்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். அவரிடம் பேசலாம். லிபிகா, நேரம் கேட்கவில்லை என்று பாமக நிறுவனர் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். விவரம் என்ன? காயத்ரி, சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவருடைய மகள் இல்லத்தில் தற்போது ராமதாஸ் வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்று சந்திப்பதாக தகவல் இருந்ததாக கேட்கப்பட்ட கேள்விக்கு, அதுபோன்று முதலமைச்சரை சந்திக்க நான் நேரம் கேட்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று கடந்த 2 நாட்களாகவே தமிழக முதலமைச்சரை பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் நேரில் சந்திப்பதாக அந்த நேரம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து கேட்டிருந்த கேள்விக்கு, அப்படி நான் எதுவும் நேரம் கேட்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும், அதே போன்று அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நேற்றைய தினம் நேரில் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது இன்றைய தினம் பாமகவினுடைய நிறுவனர் நேரில் சந்திப்பதாக ஏற்கப்பட்ட தகவலுக்கு தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தற்போது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி குறித்து தற்போது தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில தற்போது இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் நான் சந்திக்கவில்லை, அதற்கான நேரமும் கேட்கவில்லை என்று தற்போது பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, நன்றி லிபிகா. தான் முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என்று பாமக நிறுவனர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரி, முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரி, முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரி, முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க.